வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே பார்த்து கற்றுக்கோ. நீ இதே மாதிரி இருந்த அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை ஒரு 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 ஃபேமிலியாக உன்னால் கொண்டு போக முடியாது. அதே மாதிரி நீ சொல்கிறத யாருமே பெருசாக கேட்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை 2 அணிகள் தான் ஐபிஎல் அப்படின்னாலே பெரிய அணிகள். 2 அணிகளுக்குள்ளே தான் கடுமையான டஃப் வந்திருக்கும். அந்த வகையில் அது என்னமோ ஒரு கோ இன்சிடென்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தோனியும் கேப்டன் பொறுப்புலேருந்து விலகிட்டாரு. இன்னொரு புறம் மும்பை இந்தியன்ஸ் பாண்டியாவை கேப்டன் ஆக்கிட்டு ரோஹிட்டை தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த சிஎஸ்கேவோட செயல்பாடில் தோனிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவராக பதவி விலகினாரு. பட் மும்பை பாருங்க வலுக்கட்டாயமாக ரோஹிட்டை தூக்கிட்டு பாண்டியா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே ஒரு பிரச்சனை வெடிச்சுது. இது தேவையில்லாத ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்லி இப்போ ரசிகர்கள் ரோஹிட்டை தான் கேப்டனாக திரும்ப போடணும், பாண்டியா கேப்டனாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. கிரவுண்டுக்கு வராங்க, மேட்சை பார்க்குறாங்க. ஆனால் ரோஹிட்னு கத்துறாங்க, பாண்டியாவை செம்மையாக கடுப்பேற்றுறாங்க. இப்போ இது எல்லாமே பாண்டியாவுக்கு கண்டிப்பாக சிக்கலை ஏற்படுத்தும். போதா குறைக்கு ரோஹிட்டை பாண்டியா மதிக்கிறதே கிடையாது, இஷ்டத்துக்கு நடத்துறது, ஒரு சீனியர்னு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதே இல்லை. இன்னொரு புறம் ருத்ராஜ் தோனியை தங்க மாதிரி பார்த்துக்கிறாரு. தோனி என்ன சொன்னாலும் கேட்குறாரு, இவராக தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு, தோனி சொல்கிறதையும் கேட்டுக்கிறாரு. ஸோ சூப்பராக டீமை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இதை பார்த்துட்டு தான் சச்சின் என்ன சொல்கிறாருன்னா, சிஎஸ்கேவை பார்த்து கற்றுக்கோ, ருத்ராஜை பார்த்து கற்றுக்கோ. உன்னை விட அந்த பையன் ஜூனியர் தான், ஆனால் அவன் எப்படி கேப்டன்சி பண்ணுறான், எப்படி சீனியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி நீ இருந்தால் தான் மேலும் மேலும் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும். இன்னொன்று டீமை ஒரு ஃபேமிலி மாதிரி உன்னால் கொண்டு போக முடியும். நீ ஆணவமாக ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. நீ சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க. இது உனக்கும் நல்லது கிடையாது. டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ஒரு என்விரான்மெண்டலுமே இது குலைச்சிரும். ஸோ அதனால் நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சச்சின் பார்த்தீங்கன்னா பாண்டியாவுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. நன்றி.